ஹலோ ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிவராத்திரி ஸ்பெஷல் ஒரு மிக்ஸ்டு மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. இதுக்கு நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கறதுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்றது சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் அளவு வரமல்லி, 1 ஸ்பூன் அளவு உளுந்து, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகா, ஒரு 3 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வெறும் கடாயில் சேர்த்து நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான பயிர் வகைகள்லாம் சேர்த்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 5 வெரைட்டி சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ப்ரெஷர் பண்ணி கரெக்டாக 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் கூடவே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நம்ம பயிரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வாய்வு அதிகமாக இருக்கும், அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் நான் கீரி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்க்கறதுனால வெங்காயம் பட்டுன்னு வதங்கிடும். இப்போ இந்த கேப்பில் நம்ம ஆற வச்சுருக்க இந்த ஃப்ரெஷ் மசாலாவை மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம சேர்த்த எல்லா பயிரும் நல்லா ஈவனாக வெந்திருக்கான்னு கையில் வச்சு நசுக்கி பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே ஈவனாக வெந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை வடித்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட சேர்த்து அரைச்சி இந்த மசாலா பொடியும் சேர்த்து நல்லா எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக மெயினாக கை நிறைய கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான டேஸ்டியான மசாலா சுண்டல் ரெடி. இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சாஃப்டான கொழுக்கட்டையோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் லைஃப் ஆஃப் அஜூப்பில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.